இயேசு எதற்காக வந்தார்? கல்வாரி சிலுவையில் ஏன் பாடுபட்டு மரிச்சார்னா, வெறும் நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்து பரலோகம் கொண்டு போகும்படி மட்டுமல்ல, நம்மளை திரும்ப ஒரு ராஜாவை போல ஆக்கும்படி, திரும்ப ராஜாக்களா ராணிகளா ஆக்கும்படி. இப்படின்னு பேசினா நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? பாரு பெருமை, மேட்டுமை. ஆக்சுவலா நீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கடவுள் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே பாவம் மன்னிப்பே போதும், ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போய் சேர்ந்தா போதும், தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருந்தா கூட போதும், அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தேவை, அது கொடுத்தாலே நான் நித்தியமா துதிப்பேன் ஆண்டவரே, அதுக்கே எனக்கு தகுதி இல்லை, நான் நரகம் போய் சேர வேண்டியவன், என்ன பரலோகம் கொண்டு போயிட்டு இருந்தா போதும் ஆண்டவரே, வேற ஒன்னும் வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவர் என்ன கேட்கல. அவர் நம்மளை கேட்டா திட்டமிடுறாரு. நல்ல வேளை கேட்கல. அவர் எப்படி திட்டமிட்டார்னா, அவர் பிளான் என்ன? அவரை போல ராஜாக்களை உண்டாக்கணும், இந்த ராஜாக்கள் மூலமா பூமி ஆளணும். அதான் ஒரு பிளான். இப்ப மனுஷன் பாவம் செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்ததுனால, சரி பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல, பிளான் பிக்கு போயிடலான்னு போவாரா தேவன்? அவர்கிட்ட எப்பவுமே ஒரு பிளான் தான். ஏன்னா அவர் பிளானை யாரும் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண முடியாது, கெடுக்க முடியாது. அது கெடுக்க இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார் அவரு. இப்ப நான் சொன்ன சிலருக்கு நாங்க ரொம்ப ஓவரா நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு காண்பிக்கிற பாருங்க, புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தேவனுடைய திட்டங்கள் எண்ணங்களை புரிஞ்சுக்கல, அவங்க என்னத்தையோ மனசுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஆதியாகமம் 1:26 அற்புதமான வசனம். தேவன் அங்க பேசுகிறார். என்ன சொல்றார்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் உண்டாக்கியாச்சு, இப்ப கடைசியா யாரை உண்டாக்கலாம்? மனுஷனை. ஆனா இந்த மனுஷனை மட்டும் வித்தியாசமா உண்டாக்கலாம், மிருகங்களை போல இல்ல, மற்ற சிருஷ்டிப்புகளை போல இல்ல, வித்தியாசமா. எப்படி வித்தியாசமா? நம்மை போலவே உண்டாக்கலான்றார் கர்த்தர் தேவன். நமது சாயல், அதாவது திருத்துவத்தை அந்த வசனத்துல பார்க்கலாம். நமதுன்னு ஏன் வருதுன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். எல்லாம் சொல்லுங்க, ஆழக்கடவர்கள். அந்த வசனத்திலே வந்துருது. அவருடைய சாயலின் ரூபத்திலே என்ன சொல்ல வராரு? நம்மளை போல மனுஷன் இருக்கணும்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு ராஜா மாதிரி, நான் ஆளுகிறவன். ஆதியாகமம் 1:1 அவருடைய ஆளுகையை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அவர் சொல்றதெல்லாம் நடக்குது. வெளிச்சம் உண்டாக்குறதுன்னா அவர் சொல்ற மாதிரியே நடக்குது. அவர் ஆளுகிறார், ராஜாதி ராஜாவா இருக்கிறார். மனுஷனை சிருஷ்டிக்கிறப்ப என்ன சொல்றாரு? நம்மளை போல இன்னொரு குட்டி ராஜாவை உண்டாக்கலாம், அவங்களும் ஆளட்டும். என்னத்தை ஆளட்டும்? பூமியை ஆளட்டும், பூமி அனைத்தையும் ஆளட்டும். பாருங்க, பூமி அனைத்தையும் ஆள கடவர்கள். அப்புறம் 28ஆம் வசனத்துல திரும்ப அதை வேற விதமா சொல்றாரு. மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய ஒரிஜினல் பிளான கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் மனிதர்களை உண்டாக்கினார் தேவன்? அவருடைய பிளான் என்ன? தேவன் பெரிய ராஜாவா இருக்கிறாரு, இந்த பெரிய ராஜா கீழே இந்த குட்டி ராஜா பூமி ஆளணும். இதுதான் அவருடைய ஒரிஜினல் பிளான். ஆனா மனுஷன் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டான். எப்படி கட்டுது? எனக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார்னு அங்கீகரிச்ச வரைக்கும் இவன் ஒரு ராஜாவை போல வாழ்ந்தான். எனக்கு மேல எந்த ராஜாவும் இல்லை, நான் தான் பெரிய ராஜான்னு அவன் பண்ணிக்கிட்ட போதான் எல்லாம் கெட்டுச்சு. அதாவது கடவுள் சொல்ற பேச்சை இவன் கேட்கிற வரைக்கும் இவன் சொல்ற பேச்சை எல்லாமே கேட்டுது. இவன் ராஜாவை போல வாழ்ந்தான். இல்ல கடவுள் சொல்ற பேச்சை நான் கேட்க முடியாது, எது கேட்கணும்? அதான் பிசாசு வஞ்சித்துட்டான் பாருங்க. அவன் சொன்னான், இப்போ இந்த மரத்தின் கனியை அவர் விலக்கி வச்சுட்டார், இதுலதான் விஷயமே இருக்கு அப்படின்றான். இதை சாப்பிட்டுட்டா நீ நம்பர் 1 ஆயிடலாம், அவருக்கு பதில் சொல்ல தேவையில்ல, நீ கடவுளை போல ஆயிடலாம். நீ எதுக்கு அவரை நம்பர் 1 இடத்துல வச்சுக்கிட்டு விட்டுட்டு சும்மா இருக்கிற? அவர் இடத்த எடுத்துக்கோ அப்படின்றான். அவர் இடத்த யாரும் எடுக்கவே முடியாது. அவனுக்கும் தெரியும் பாருங்க, அவன் பிசாசு பொய் பேசுறவன். அவன் ஏன் அப்படி பேசினா? அதன் மூலமா அவன் ஆளணும்னு விருப்பம். என்ன ஆயிடுச்சு? கடைசியில் மனுஷன் பாவம் செஞ்சதுனால, கடவுள் சொல்ற பேச்சை கேட்காததுனால, பிசாசு பேச்சை கேட்டதுனால என்ன ஆயிடுச்சு? கடவுள் கீழே இருந்த மனுஷன் இப்போ பிசாசு கீழே வந்துட்டான். யார் பேச்சை கேட்கிறோமோ நாம அவங்களுக்கு அடிமைங்க. யார் பேச்சை கேட்கிறோமோ அவங்களுக்கு அடிமை. அவங்க தான் நமக்கு
எஜமான். இன்னைக்கு பிசாசு நிறைய பேரை வஞ்சித்துட்டு இருக்கான். என்ன பண்றான்? வாலிபுட்ல பார்த்து சொல்றான், கடவுள் சொல்ற இந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணா உன் ஃப்ரீடம் எல்லாம் போயிடும், நீ என்ஜாய் பண்ணுன்னு. கடைசியில் அடிமையாகி விட்டுருவான். பொய் பேசுறான், அவன் வஞ்சிக்கிறான். கடவுள் கொடுக்குற ரூல் எதுக்கு தெரியுமா கொடுக்குறாரு? உங்களுக்கு மேக்சிமம் ஃப்ரீடம் இருக்கும்படி தான் ரூலே கொடுக்குறாரு. ஏப்பா இப்படி இது வேண்டாம்மா, உனக்கு நல்லது இல்லைன்னா ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் சொல்றபடி கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மேக்சிமம் ஃப்ரீடம் இருக்கும். ராஜாவை போல உண்டாக்கப்பட்ட மனுஷன் அடிமையை போல ஆயிட்டான். பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, சூழ்நிலைகளுக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமை. இன்னைக்கு உலகத்தின் நிலையை அப்படிதான் இருக்கு. சுதந்திரத்தை கொண்டாடுறோம், கடைசியில் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க ஜனங்கள், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்க, சூழ்நிலைகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. உண்மையான ஃப்ரீடத்தை வச்சு வாழ்றாங்க கிடையாது. இயேசு எதற்காக வந்தார்? ராஜ்யத்தினுடைய கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சிலர்லாம் இதை பேசினாலே மேட்டு மேண்டுவாங்க. எபேசியர் 2:4-7. தேவனோ, நாம் கேடுகிட்ட நிலையில இருந்தோம், ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆஹா, நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே இதோட போதும், நிறுத்திக்கோ, எனக்கு இதுக்கு மேல தேவையில்லை ஆண்டவரே. அவர் என்ன சொல்றாரு? தொடர்ந்து கேளு. 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? வேண்டாம் ஆண்டவரே, உன்னதத்தில் உட்கார வைக்காதே, இயேசுவோட எங்களுக்கு உட்காரத்துக்கு தகுதி இல்லை, வேண்டாம் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, சும்மா கடவா, நான் உன்னை நீ உட்காரணும்னு விரும்புறேன், உன்னை உட்கார வைக்கிறேன். உனக்கு என்ன வந்து நீ நான் சொல்றபடி நீ செய். சொல்லுங்க, உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ரொம்ப ஓவருங்க. அந்த காலத்துலாம் ராஜா தான் உட்காருவாருங்க, எல்லாம் பக்கத்துல இருக்காலாம் நிக்கணும். இன்னைக்கும் சில சமுதாயங்கள் அப்படிதான் இருக்குது. சரி, பெரிய ஆட்களுக்கு முன்னால உட்காரக்கூடாதுன்ற மாதிரி, அந்த மாதிரி. இவர் பாருங்க, இவர் அதான் நான் சொல்றேன், நம்மள ரொம்ப ஓவரா மதிக்கிறாரு இவர். நான் கேரண்டியா சொல்றேன், நீங்க உங்களே மதிக்கிறதை விட கடவுள் உங்களை மதிக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாரு? உன்னை ரட்சித்து மேல கொண்டு வந்து உட்கார வைக்கிறது வரைக்கும் விட மாட்டேன்ன்றார். இயேசு எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்னா, பிதான் வலது பார்சல் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க. அது ஒரு அதிகாரத்தின் இடங்க, அது ஒரு ஆளுகிற இடங்க, பூமியே ஆள்றார். அங்கிருந்து வேதம் சொல்லுது, ஏதோ ஒரு விதத்தில் ஆவிக்குரிய ரீதியில ஏற்கனவே அங்க போய் உட்கார வச்சுட்டாரா நம்மள இயேசுவோட கூட. இது ரொம்ப ஓவரா இருக்குங்க. இது ரோமர் 5:17 பாருங்க. இந்த வசனம் ஆதாம் செஞ்சதனுடைய எஃபெக்டையும் இயேசு செஞ்சதனுடைய எஃபெக்டையும் கம்பேர் பண்ணுது. ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நாம என்ன சொல்லிருப்போம்? ஜீவன் போதும், நித்திய ஜீவன் போதும் ஆண்டவரே, அதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு? ஜீவனை அடைந்து ஆளணும். அந்த வார்த்தையில நம்ம சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே சொல்லுங்க, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இது நிச்சயம் நடக்கும்ன்றார் பவுல். நடந்தே ஆகும், நடப்பித்தே காமிச்சிருவார் தேவன். ஏன்னா அதுதான் அவருடைய ஒரிஜினல் பிளான். அவர் பிளானை எவனும் மாற்ற முடியாது, கிறிஸ்தவம் கூட மாற்ற முடியாது. வெளிப்படுத்தல் 1:6 பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். பாருங்க, எல்லாமே ஒரே வசனத்துல வருது பாருங்க. நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, சிலுவையில் அவர் செஞ்ச காரியம் மூலமா, செஞ்ச ரத்தம் மூலம் பாவத்தை கழுவி அப்படின்னு நிறுத்திடல. அவர் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை போற்றி பாடுறாங்க பரலோகத்துல. அந்த பாடலுடைய வார்த்தைகளை பார்க்கணும் நீங்க. அந்த பாடலுடைய வார்த்தைகளை பாருங்க. வெளிப்படுத்தல் 5:9-10 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர்.
ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு 10ஆம் வசனம் பாருங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை. நாங்க உண்மையில இதுதான் அவருடைய பிளான். ஒரிஜினல் பிளானை திரும்ப நடத்தி காண்பிக்கிறார். இதெல்லாம் ஒரு நாள் ஆக்சுவலா முழுமையா அப்பட்டமா செஞ்சு காமிப்பார் தேவன். இந்த பூமியை தம்முடைய ஜனங்கள் மூலமா ஆண்டு காமிப்பார். ஒரு நாள் நமக்கெல்லாம் ஒரு சிங்காசனத்தை கொடுப்பார். அந்த சிங்காசனத்தை வீட்டு ஆளுவோம். வெளிப்படுத்தல் 3:21 இயேசு பேசுகிறார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ரொம்ப ஓவர் அல்லது என்ன சொல்றாருன்னா, இயேசு நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, என்ன அர்த்தம்? என்ன நம்பி கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தாலே ஜெயிச்சிருவான். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இதெல்லாம் பார்க்கறப்போ எனக்கு என்ன ஆண்டவரே, இது ரொம்ப ஓவரா இருக்குன்னு. இதுதான் அவருடைய திட்டம். ஒரு நாள் இதை நடப்பித்தே காண்பிப்பார். அப்பட்டமா இந்த உலகம் பார்க்கிற அளவுக்கு தம்முடைய ஜனங்கள் பூமியை அரசாளுவார்கள். கடவுள் கீழாக பூமியை அரசாளுவோம். வாழ்க்கை ரகசியத்தை சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு அவர் உங்களை ஆள்றாரோ அந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் ஆளலாம். அல்லது இப்படி சொல்றேன், அவர் பேச்சை எந்த அளவுக்கு கேட்கிறனோ எல்லாமே என் பேச்சை கேட்கும். ஆள்றதுன்னா மற்ற ஆட்களை ஆள்றது கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆள்றதுன்னா தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதை மற்ற ஆளுங்களை ஆளுங்கன்னு, மற்ற ஆட்களை ஆளுங்கன்னு தேவன் சொல்லல. ஆதாம் ஏவாளை பார்த்து என்னன்னு சொன்னாரு? ஆளக்கடவுள்னாரு, பூமியை கீழ்ப்படுத்தி ஆளுங்கன்னாரு. ஆனா என்னன்னு சொல்ல, ஆதாமை பார்த்து அந்த ஏவாள் இருக்காளே அவளை நல்ல ஆளு அடக்கி ஆளுன்னு சொல்ல அவரு சொல்லல. பூமி அனைத்தையும் 2 பேரும் சேர்ந்து ஆளுங்கன்னு தான் சொன்னாரு. அதெல்லாம் பாவத்தின் விளைவு. பாவம் வந்த பிறகுதான் ஒருத்தர் ஆள்றது, அடக்க பார்க்கறது, கட்டாயப்படுத்த பார்க்கறது, இதெல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்த காரியங்கள். அதனாலதான் பாருங்க, இந்த ராஜா ராஜ்யம் ஆளுகை இதெல்லாம் வரும்போது சிலுவையின் வெளிச்சத்துல யோசித்து பார்க்கணும். உலகத்தை பார்த்தீங்கன்னா ராஜானா என்னன்னு தெரியுது. அங்க இன்னைக்கு நிறைய ராஜாக்கள்னு லிட்டரலா இல்ல. இன்னைக்கு ஜனநாயகம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கும் ராஜாக்கள் நம்ம மனசுக்கு என்ன வருது? பெரிய பெரிய ஆட்கள். பெரிய பெரிய ஆட்கள்னா நம்ம மனசுக்கு என்ன வருது? உலக பிராரமா யோசித்தா அவங்கள்ட்ட பவர், பணம், பேரு, புகழ், இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய ஆட்கள். வெறும் அப்படி யோசித்தோம்னா உலக பிரகாரமான எண்ணம் ஆயிடும். அல்லது ராஜாவை போல நீங்க வாழணும்னு தேவன் விரும்புறார் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க எப்படி யோசிக்கலாம்? ராஜானா பெரிய ஆட்கள்னா என்னது? சொன்ன பேச்சை கேட்டா மற்றவெல்லாம் நடுங்கணும், அதான் ராஜா இல்லையா? பயந்து பயந்து நடந்துக்கணும், மரியாதையா செய்யணும். ஏன்னா உலகத்துல அதுதான் பெரிய ஆள். பெரிய ஆளுடைய அடையாளம்னா சொன்ன பேச்சை கேட்டா எல்லாம் மரியாதையா செய்யறாங்க. அடக்கி ஆள்ற ஆள் அவங்கதான் பெரிய ஆளுகளா தோணுகிறார்கள் உலகத்துல. அதெல்லாம் உலக பிரகாரமான எண்ணம். ராஜாவை போல வாழ்றதுன்னா என்னங்க? சிலுவையை வச்சு யோசிங்க. நம்முடைய ராஜா ரொம்ப வித்தியாசம். பொதுவா ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தணும், ராஜ்யத்தை உருவாக்கணும், ராஜ்யத்தை ஏற்படுத்தணும். என்ன பண்ணுவாரு? பக்கத்து ஊர் யாருன்னு பார்த்து அவனை போய் எப்படி ஜெயித்து அவனை கொன்னு போட்டு அவனை அவமானப்படுத்தி அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கி அவனுடைய டெரிட்டரியை இவரோட சேர்த்துக்கிட்டு அப்படிதான் ராஜ்யத்தை உருவாக்க பார்ப்பாரு. இப்படிதான் சரித்திரம் முழுவதும் இப்படிதான் நடந்திருக்கு. பெரிய பெரிய ராஜாக்கள் நீங்க அலெக்சாண்டர் த கிரேட் எடுத்துக்கோங்க, அல்லது கெங்கிஸ் கான் எடுத்துக்கோங்க, ரோம பேரரசர்கள் எடுத்துக்கோங்க, நப்போலியன் போனபார்ட் எடுத்துக்கோங்க, எல்லாரும் இப்படிதான் தங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்கினார்கள், விரிவாக்கினார்கள். எப்படி? எதிரி யாருன்னு பார்த்து அவனை போய் ஒண்ணுலாம் ஆக்கி அவனை கொன்னு போட்டு அவமானப்படுத்தி ஜனங்களை பயமூர்த்தி தங்களுடைய வலு கட்டாயத்தினாலும்
தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து பெரிய ராஜா அதோ பார் அப்படின்றான். இதான் உலகத்துல. ஆனா நம்ம இயேசு ராஜா எப்படி? எதிரி யாருன்னு பார்த்து, யாரு? நாம தான். அவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் போய் உயிரையே கொடுத்து பாடுபட்டு அவமானப்பட்டு மரிச்ச ராஜா. கடவுள் எப்படின்னா, நம்மளா வாலண்டியரா போய் ஆண்டவரே நீர் எனக்கு ஆண்டவரா இருன்னு சொன்னாதான் நம்மள ஆளுவாரே ஒழிய இல்லைன்னா ஆள மாட்டார். ஏன்னா அவர் நம்மள ரொம்ப ஓவரா மதிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நீ வாய் திறந்து சொல்லுது, இயேசுவே ஆண்டவன் வாய் திறந்து சொன்னாதான் நான் உனக்குள்ள வருவேன், உன்னை ஆளுவேன். நான் கேட்கிறேன், நாம அப்படிப்பட்ட லேஸ்ல நாம சொல்லிடுவோமா ஜீசஸ் இஸ் லார்ட்னு? லேஸ்ல சொல்லிடுவோமா ஆண்டவரே நீருடைய எஜமானார், நீர் சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், என் வாழ்க்கையை மட்டும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு லேஸ்ல சொல்லிடுவோமா நம்ம? அப்படிப்பட்டவங்க நினைக்கிறீங்க நாம? ஏங்க நாம அப்படிப்பட்டவங்களே கிடையாதுங்க. மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இதோ அந்த ஆதாம போல கடவுளுடைய எதிரியோட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறவன். ஆதாமா தானே செஞ்சான், ஏவாளை தானே செஞ்சாங்க. ரெண்டு பேரும் கடவுளுடைய எதிரியா இருக்கிற பிசாசோட சேர்ந்துக்கிட்டு கடவுளுக்கு விரோதமாவே ஆட்டம் போட்டாங்க, கலகம் பண்ணினார்கள். அப்ப நாம லேஸ்ல வந்து கடவுளே நீர் எனக்கு ஆண்டவராரோ, எனக்கு எஜமானாரோ, நீ சொல்றதெல்லாம் செய்யறேன், அப்படியே முன்னா பண்ணிச்சிடுறேன், நானு வாழ்க்கையை மட்டும் ஒப்படைச்சிடுறேன், லேஸ்ல ஒன்னும் சொல்ல மாட்டோங்க. ஏதாவது பெருசா நடக்கணுங்க, அப்பதான் நாம அப்படிலாம் சொல்லுவோம். என்ன பெருசா நடந்ததுன்னா, சிலுவை நடந்தது நமக்காக. கல்வாரி சிலுவையில நான் உன் பட்சத்துல இருக்கேன்றத பாரு, நான் உன்னை ஒருபோதும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டேன். சிலுவைக்கு போய் காண்பிக்கிறார், நீ என்ன நம்பலாம், உனக்காக நான் உயிரே கொடுக்க ரெடி, உனக்காக எவ்வளவு வேணா பாடுபட ரெடி, எவ்வளவு வேணா அவமானப்பட ரெடின்றத சிலுவையில போய் அவர் நிரூபிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து நாம என்ன சொல்றோம், ஆண்டவரே நீர் என்னுடைய எஜமானாரோ, நீர் சொல்றபடி நான் செய்கிறேன், வாழ்க்கையை உமக்கு ஒப்படைக்கிறேன், நீர் எனக்காக மரிச்சதுனால நான் என் தேவைப்பட்ட என் ஜீவனை உமக்காக கொடுக்க ரெடி, உமக்காகவே வாழ்றேன், உமக்காகவே சாகுவோம். அது நடக்கலன்னா இது வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வரவே வராதுங்க. தம்முடைய அன்பை காட்டி மனுஷனை ஈர்த்தார். கம்ப்ளீட்டா தலைகீழ இவர், முற்றிலுமாய் வித்தியாசமான ராஜா. மற்றவர்களுக்காக ஜீவனையை கொடுத்து ராஜ்யத்தை நிலைநிறுத்தினார். வலு கட்டாயத்தினால் இல்ல, அன்பை காட்டி. இவர் வந்து எல்லாரும் எனக்கு ஊழியம், எல்லாரும் என்னை சேவியுங்கள் அப்படின்னு சொல்ற ராஜா இல்ல, நான் எல்லாருக்கும் சேவை செய்யறேன்னு சொல்லுகிற ராஜா. மற்ற மனிதர்களை பார்த்து தயவு செய்து கத்துக்காதீங்க. இயேசுதான் வெளிப்படுத்துறார் உண்மையான மனுஷனா யாரு, இயேசுதான் வெளிப்படுத்துறார் உண்மையான கடவுள்னா யாரு, இயேசுதான் வெளிப்படுத்துறார் உண்மையான ராஜானா யாரு. உண்மையான ராஜானா ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி பவரை காண்பிக்கிறது. ஆனா ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி பவரை அடக்கியும் வைக்கிறது. அவர் அற்புதம்லாம் செய்யறப்போ பவரை காண்பிச்சார், வெளிப்படுத்தினார். வியாதிஸ்ல குணமாக்குறப்போ பவரை காண்பிக்கிறார், மரித்தோர் உயிரை எழுப்புறப்போ பவரை காண்பிக்கிறார், பிசாசுகளை விரட்டுறப்போ பவரை காண்பிக்கிறாரு, தண்ணீர் மேல நடக்கிறப்போ நடந்து போய் அங்க படகுல ஏறி அவனை காப்பாற்றப்போ பவரை காண்பிக்கிறாரு. ஆனா சிலுவையில எவ்வளவு பவர் இருந்தோம் அப்படியே ஒன்னும் காமிக்காம அடக்குறாரு. ஏன்னா இங்க காமிச்சா எல்லாம் கெட்டுரும். உண்மையான ராஜானா எங்க காமிக்கணுமோ காமிச்சு எங்க அடக்கணுமோ இதெல்லாம் இயேசுவை பார்த்தா தான் தெரியும். அவன் பேச பேச இவர் அடக்குறாரு. தைரியம் இருந்தா இறங்கி வான்றான் அவன். நீர் உண்மையான ராஜானா இறங்கி வா, இறங்கி வந்துடும் நான் நம்பிடுவேன்றான் அவன். தூண்டி விடுறான், கிண்டல் செய்யறான், பரியாசம் பண்றான். அவர் உண்மையான ராஜா. நீ என்ன வேணா பேசு, நான் இறங்கி வர மாதிரி இல்ல, பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ராஜ்யத்தையே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறேன். இயேசு ராஜாவை போல ஞானி இல்ல, நம்முடைய தேவனை போல ஒரு ஞானி இல்ல. ஆனா இந்த உலகம் தேவனுடைய ஞானத்தை பார்த்து பைத்தியம்னு சொல்லிடும். இந்த உலகம் தேவனுடைய ஞானத்தை பார்த்து இதெல்லாம் ஞானமானோம். கல்வாரி சிலுவையில் இப்படி பாடுபட்டு அவமானப்படுறது ஞானமா? ஆனா பவுல் நான் சொல்றாரு, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறோம். இது யூதர்களுக்கு ஒரு இடரலா இருக்குது, கிரேக்கர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ கிறிஸ்து தேவ பலனாகவும் தேவ ஞானமாகவும். பெரிய ஞானங்க இது. என்னுடைய ராஜ்யத்துல பெரியவனா யாரு? சிறியவர்களுக்கு ஊழியம் பண்ணுகிறவர்கள். அப்படிலாம் சொல்லி போதிக்கிறாரு. அப்போ ராஜா போல வாழ்றதுன்னா என்னங்க? பவர் அதிகாரம் வச்சு வாழ்றது,
தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஏராளம் தாராளத்தை பெற்று வாழ்வது. ஆனா அது மட்டும் இல்ல, அதே போல எக்ஸ்ட்ரீம் தாழ்மை உடையவர்கள், எக்ஸ்ட்ரீம் அன்புடையவர்கள், எக்ஸ்ட்ரீம் சேவை மனப்பான்மை உடையவர்கள். அல்லது சிம்பிளா சொல்றேன், இயேசுவை போல இருந்தாதான் ராஜாவை போல அர்த்தம். ராஜானா என்னன்னா வெறும் சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வசதியா ஆள்றது மட்டும் இல்ல. ராஜானா என்னன்னா பாவத்தை பிசாசை இதெல்லாம் மேற்கொண்டு சூழ்நிலையில மேற்கொண்டு ஏராளம் தாராளத்தை வாழ்க்கையில் அனுபவிச்சு, ஆனா அதே நேரத்துல எதிர்ப்பு வர்றப்போ சளிப்படையாம சோர்வடையாம கடவுள் நமக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை விடாப்படியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இயேசு அப்படிதான் பாருங்க. என்ன எதிர்ப்பு வந்தாலும் அப்படியே அவர் பாட்டு அவர் செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. சிலுவையில் தொங்குறப்போ என்னென்னமோ பேசுறான், அவர் பாட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை இதாங்க ராஜா. உலகத்துல பாக்குறவனா ராஜா, உலகத்தை பாக்குறவனா பெரியவன். இயேசு தாங்க ராஜானா யாருன்னு இயேசு தாங்க வெளிப்படுத்துறாரு.